ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா மேற்கொள்ளப் போகும் 2 தாக்குதல் திட்டங்களும் இதற்காக அமெரிக்கா களமிறக்கி இருக்கக்கூடிய விசேட படைப்பிரிவுகளும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய பொறியில் சிக்கி மூழ்கப் போகும் அமெரிக்க கடற்படையும் கத்தார் மற்றும் குவைட்டிலே இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்ட ஈரான் அவசரமாக யுத்தத்தினை நிறுத்துமாறும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை விடுவிக்குமாறும் ஈரானுக்கு பின் கதவின் மூலமாக செய்திகளை மிரட்டல்களை அனுப்பியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் ஈரானின் தரமான பதிலடிகளும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் விளையாடும் வினைத்திறனான சதுரங்க விளையாட்டும் சிக்கிக்கொண்ட அமெரிக்காவும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஈரானிய எண்ணெய் மீதான பொருளாதார தடைகளில் சிலவற்றை அமெரிக்கா நீக்கிவிட்டதா? இதற்கான காரணங்கள் என்ன? சவுதி அரேபியாவினுடைய பொருளாதார நிபுணர்கள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் தாக்கப்பட்ட கத்தார் LNG தளத்தின் மிகப்பெரிய இழப்புகளும் அல்-அக்ஸா பள்ளி வாயிலை முழுமையாக முற்றுகையிட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பலஸ்தீனிய மக்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்களும் இன்றைய ஈகை திருநாளை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் அல்-அக்ஸா பள்ளி வாயிலை நோக்கி விரைந்திருந்தார்கள். ஈகை திருநாள் தொழுகையை மேற்கொள்வதற்காகவும் வணக்க வழிபாடுகளை மேற்கொள்வதற்காகவும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் அல்-அக்ஸா பள்ளி வாயிலை நோக்கி விரைந்தார்கள். இருப்பினும் இன்று அதிகாலையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அல்-அக்ஸா பள்ளி வாயிலை முழுமையாக இழுத்து மூடிவிட்டது. அல்-அக்ஸா பள்ளி வாயிலுக்கு நுழையக்கூடிய அனைத்து நுழைவாயில்களையும் முழுமையாக இழுத்து மூடிவிட்டது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தையும் அல்-அக்ஸா பள்ளி வாயிலுக்குள் முழுமையாக களமிறக்கி அல்-அக்ஸா பள்ளி வாயிலை முழுமையாக முற்றுகையிட்டது. மேலும் ஈகை திருநாள் தொழுகைகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்த பலஸ்தீனிய மக்களை துரத்தி அடிப்பதற்கான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டது. அல்-அக்ஸா பள்ளி வாயிலுக்குள்ளும் அதன் வளாகத்திற்குள்ளும் எந்தவிதமான தொழுகைகளையும் மேற்கொள்ள முடியாது என்றும் ஈகை திருநாள் தொழுகையை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்படாது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அறிவித்தது. 59 வருடங்களுக்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறு அல்-அக்ஸா மசூதியை முற்றுகையிட்டு முழுமையாக இழுத்து மூடியுள்ளது. அத்தோடு இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனியர்கள் அல்-அக்ஸா பள்ளி வாயிலுக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்தார்கள். அல்-அக்ஸா பள்ளி வாயிலின் நுழைவாயில்களில் தொழுகையை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலஸ்தீனியர்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டது. இதே போன்று இப்ராஹிமி பள்ளி வாயிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக முற்றுகையிட்டுள்ளது. ஜெருசலம் பிரதேசத்திற்குள்ளே தொழுகைக்காக நுழைந்த பல பலஸ்தீனியர்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனியர்கள் மீதான அல்-அக்ஸா மசூதியின் மீதான கட்டுப்பாட்டை அதிகரித்துள்ளது. இதற்கு பிறகு அல்-அக்ஸா மசூதியை பலஸ்தீனியர்களினால் நினைத்தவாறு பயன்படுத்த முடியாது என்கின்ற செய்தியையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியிட்டுள்ளது. அதாவது 59 வருடங்களுக்கு பின்பு அல்-அக்ஸா மசூதி மீதான கட்டுப்பாடை அதிகரித்து ஜெருசலம் பிரதேசத்திலே பலஸ்தீனியர்களுக்கான கட்டுப்பாடை அதிகரித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அல்-அக்ஸா மசூதி தொடர்பான அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ளப் போகின்றது. ஏற்கனவே அல்-அக்ஸா மசூதியை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு 3வது கோவிலை அவசரமாக கட்ட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே எதிரொலிக்கின்றன. நெட்டன்யாகுவும் தஜ்ஜாலின் வருகைக்காக காத்திருப்பதாகவும் அறிவித்திருந்தார். மேலும் இவை அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 3வது கோவிலை கட்டுவதற்கான வேலை திட்டங்களை நோக்கி நகர்கின்றது என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது அல்-அக்ஸா மசூதி மீதான முற்றுகையையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அதே நேரம் வளமை போன்று அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து வெற்று கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இப்படியான நிலைமையில் இன்று அதிகாலையிலேயே ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் மத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்தும் வீரியமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அல்-அக்ஸா மசூதியின் முற்றுகை அறிவிக்கப்பட்டு அரை மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஈரான் இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலிலே டெல் அவீவின் ரஹ்வத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5 கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. மேலும் குறித்த தாக்குதலிலே 6 வாகனங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் 19 நிலத்திடர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதலை மேற்கொண்டு 1 மணித்தியாலத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் டெல் அவீவின் சில பிரதேசங்கள் இலக்கு வைத்தும் அடுத்த கட்ட கிளஸ்டர் வார்ஹெட் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதலிலும் குறித்த பிரதேசத்தில் பல வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகாமையிலும் வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. அத்தோடு அல்-அக்ஸா மசூதி முற்றுகையிடப்பட்ட செய்தி வெளியானதற்கு பின்பு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தை
இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து கட்டிடங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதிலே கலிலி பிரதேசத்தில் மாத்திரம் 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. 2 பேர் படுகாயமடைந்து இருப்பதாகவும் ஒருவர் கவலைக்கிடமான நிலைமையில் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அடுத்து சர்வதேச ரீதியில் எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரிக்கின்றது. எண்ணெய் தட்டுப்பாடும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. அமெரிக்காவுக்குள்ளும் எண்ணெய் விலையேற்றம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க மக்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணெய் விலையேற்றத்திற்கு எதிராக கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். சமூக ஊடக வலைத்தளங்களில் அமெரிக்க மக்கள் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்திற்கு எதிரான விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போர் அமெரிக்க மக்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பதற்ற நிலைமையை உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்த்தியுள்ளது. எண்ணெய் வெளியேற்றத்தினாலும் உணவுப் பொருட்களுடைய வெளியேற்றத்தினாலும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் அமெரிக்க மக்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் விவசாயத்திற்கு தேவையான பசலையை பெற்றுக் கொள்வதிலும் மிகப்பெரிய தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது அமெரிக்க விவசாயிகளும் வீதிகளில் களமிறங்குவதற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இப்படியான நிலைமையில் எண்ணெய் தட்டுப்பாடை ஓரளவாவது கட்டுப்படுத்துவதற்கு குறைப்பதற்கு அமெரிக்காவின் நட்பு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் தட்டுப்பாடுகளை குறைப்பதற்கு டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் ஈரானின் எண்ணெய் மீதான சில பொருளாதார தடைகளை நீக்கியுள்ளது. எண்ணெய் விலையேற்றத்தை ஓரளவாவது குறைப்பதற்காகவும் எண்ணெய் தட்டுப்பாடை ஓரளவாவது கட்டுப்படுத்துவதற்காகவும் நாங்கள் ஈரான் எண்ணெய் மீதான சில பொருளாதார தடைகளை நீக்கப் போகின்றோம். இதன் மூலமாக ஈரான் எண்ணெய்களை பெற்றுக்கொண்டு எங்களுடைய நட்பு நாடுகளும் ஈரான் எண்ணெய்களை பெற்றுக்கொண்டு எண்ணெய் தட்டுப்பாட்டை ஓரளவாவது கட்டுப்படுத்த முடியும் என அமெரிக்காவின் கருவூலத்துறைக்கு பொறுப்பான தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கமைவாக இன்று காலை ஈரானின் எண்ணெய் மீதான சில பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. மேலும் இதன் விளைவாக இன்னும் 3 நாட்களுக்குள் ஈரான் எண்ணெயை பெற்றுக்கொள்ள முடியும் என அமெரிக்காவினுடைய எரிசக்தி அமைச்சரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டாலும் ஈரான் அதனுடைய எண்ணெய் ஏற்றுமதியை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக ஈரான் எண்ணெய் கப்பல்கள் தொடர்ச்சியான எண்ணெய் வியாபாரத்தை மேற்கொள்கின்றது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஈரான் அதன் எண்ணெயின் விலையையும் அதிகரித்துள்ளது. இதன் மூலமாக ஈரான் ஒரு நாளைக்கு $140 மில்லியன் இலாபமாக ஈட்டிக் கொள்கின்றது. மேலும் இதனை போர் செலவுகளுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றது. தற்போதைய நிலைமையில் போர் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ஈரானுக்கு மிக முக்கியமான தேவையாகும். எனவே ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தினை தற்போது போர் செலவுகளுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றது. இது ஒரு மிக நீண்ட போர் என்பதனால் மிக நீண்ட போருக்கு ஈரான் தயாராக இருப்பதனால் போர் செலவுகளை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஈரானுக்கு இருக்கின்றது. இதற்கமைவாகவே ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக எண்ணெய் ஏற்றுமதியினை பல மடங்கினால் அதிகரித்து சர்வதேச சந்தையில் தாக்கம் செலுத்தும் வகையில் எண்ணெயின் விலையையும் அதிகரித்து விற்பனை செய்கின்றது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தினை போர் செலவுகளுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களோடு சம்பந்தப்பட்டிராத நாடுகளின் எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் அதிகளவான வரியையும் விதித்து வருகின்றது. உங்களுடைய எண்ணெய் கப்பல்கள் சரக்கு கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கடக்க வேண்டுமாக இருந்தால் அதிகளவான வரியை நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டையும் ஈரான் தற்போது உருவாக்கி வருகின்றது. இதற்கமைவாக ஒரு சில எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் $2 மில்லியன் தொடக்கம் $10 மில்லியன் வரையிலான வரியை அறவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அதிக வரியை ஈரான் செலுத்துவதனால் அது சர்வதேச எண்ணெய் விலையேற்றத்தில் அதிகளவான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் மிகப்பெரிய சதுரங்க விளையாட்டை விளையாடி வருகின்றது. சர்வதேச வர்த்தகத்தில் எண்ணெயினுடைய விலையேற்றத்தையும் அதிகரிக்க வேண்டும். எண்ணெய் விலையை தொடர்ச்சியாக அதிகரிக்க வேண்டும். அதே நேரம் ஈரான் போர் செலவுகளையும் சமாளிக்க வேண்டும். மேலும் ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்படாத நாடுகளின் எண்ணெய் கப்பல்களையும் அனுமதிக்க வேண்டும். ராஜதந்திர ரீதியில் அவர்களையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே இவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பல நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய சதுரங்க விளையாட்டையே விளையாடி வருகின்றது. மேலும் இந்த சதுரங்க விளையாட்டினால் அமெரிக்காவும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் தற்போது சிக்கிக் கொண்டுள்ளன. இதன் ஆரம்பமாகவே தற்போது ஈரான் எண்ணெய் மீதான பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்கியுள்ளது. கடந்த காலங்களில் அமெரிக்காவோடு மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் எண்ணெய் மீதான பொருளாதார தடைகளை நீக்குமாறு ஈரான் கோரியது. ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் இந்த பொருளாதார தடைகளை நீக்க முடியாது என அறிவித்தது. ஆனால் இன்று ஈரான் விளையாடக்கூடிய சதுரங்க விளையாட்டினால் அமெரிக்காவினுடைய கருவூலத்துறையே ஈரான் எண்ணெய் மீதான பொருளாதார தடைகளை நீக்கியுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி என்கின்ற ஆயுதத்தினை பயன்படுத்தி சதுரங்க விளையாட்டை விளையாடி அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்திற்கும் ஈரான் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது.
அடுத்து கத்தாரினுடைய LNG தளத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களில் குறித்த LNG தளத்தினுடைய 17% பிரதேசங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டதாகவும் இந்த பகுதிகளை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு சரி செய்வதற்கு இன்னும் 3 தொடக்கம் 5 வருடங்கள் வரையில் செல்லும் என்றும் இதனால் ஆண்டொன்றிற்கு 12.8 மில்லியன் டன் எரிபொருட்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கத்தாரினுடைய எரிசக்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதாவது ஈரான் கத்தாரினுடைய LNG தளத்தை இலக்கு வைத்து 1-2 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொண்ட தாக்குதல்களிலிருந்து மீண்டு வருவதற்கு இதன் இழப்புகளை சரி செய்வதற்கு இன்னும் 5 வருடங்கள் செல்லும் என்றும் கத்தார் அறிவித்துள்ளது. மேலும் ஈரான் கத்தாரினுடைய LNG தளத்தின் 17% பிரதேசங்களை மாத்திரமே அளித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் எரிவாயு தளங்கள் இலக்கு வைத்தும் மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டால் கத்தார் LNG தளத்தின் ஏனைய பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டுவிடும். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த உலகமும் தலைகீழாகவே மாறிவிடும். இந்த இழப்புகளில் இருந்து மீண்டு வருவதற்கு பல வருடங்கள் சென்றுவிடும். மேலும் இந்த போரினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களில் கத்தார் LNG தளத்தினை மீண்டும் ஈரான் குறிவைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து சவுதி அரேபியாவினுடைய பொருளாதார நிபுணர்கள் அவசர எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரானது ஏப்ரல் மாதத்தினை கடந்து செல்லுமாக இருந்தால் இன்னும் 3 வாரங்களுக்கு ஈரானுக்கு எதிரான போர் தொடருமாக இருந்தால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையானது $180 அளவில் உயர்ந்து விடும் என்றும் இதனால் ஒட்டுமொத்த உலகமும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொள்ளும் என்றும் சவுதி அரேபியாவின் பொருளாதார நிபுணர்கள் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். அதே போன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களும் டொனால்ட் ட்ரம்புக்கு எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஆரம்பித்திருப்பது எபிக் ஃபியூரி அல்ல, எபிக் பிளைண்ட் தாக்குதல்கள் என அமெரிக்காவினுடைய பொருளாதார நிபுணர்களும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். மேலும் இதனால் அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட போகின்றார்கள் என்றும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இப்படியான நிலைமையில் என்ன செய்வதென்று தெரியாமல் விரக்தி அடைந்து மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பின் கதவால் ஈரானுக்கு முன்மொழிவுகளை அனுப்பி வருகின்றார். இந்த போரை அவசரமாக நிறுத்துமாறும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறக்குமாறும் டொனால்ட் ட்ரம்ப் சில நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் பயன்படுத்தி ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு செய்திகளை அனுப்பி வருகின்றார். மேலும் இந்த செய்தியில் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களும் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது ஈரான் இந்த போரிலிருந்து விலகுவதாகவும் இந்த போரை நிறுத்துவதாகவும் அறிவிக்க வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்களை ஈரான் முழுமையாக நிறுத்த வேண்டும். நாங்கள் தாக்குதல்களை நிறுத்திவிட்டோம் என ஈரான் அறிவிக்க வேண்டும். பிறகு பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஈரான் தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு செய்திகளை மிரட்டல்களை அனுப்பி வைத்துள்ளது. மேலும் இந்த போரை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை, மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவை முழுமையாக வெளியேற்றும் வரை இந்த போரை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என ஈரானிய தலைமை பதிலடிகளை வழங்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்தே இன்றைய தினத்திலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடுத்த கட்ட படுகொலை தாக்குதல்களை ஈரானுக்குள் ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் மூத்த ஊடக பேச்சாளர்களில் ஒருவரான சர்தார் அலி முகமது நைனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவரோடு சேர்ந்து 2 தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்கா ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்துவதற்காக கைப்பற்றுவதற்காக 2 தாக்குதல் திட்டங்களை வகுத்துள்ளது. மேலும் இதற்கமைவாக அமெரிக்காவினுடைய USS ட்ரிபோலி மற்றும் USS பாக்சர் கடற்படை குழுக்களையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி அனுப்பி வைத்துள்ளது. இதிலே மொத்தமாக 5000க்கும் அதிகமான கடற்படை அதிகாரிகளும் சிப்பாய்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்கள் நீர்நில தாக்குதல்களை மேற்கொள்வதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தோடு காணப்படுகின்ற ஈரானிய கடற்கரை பிரதேசங்களை கரையோர பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்ற வேண்டும். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கரையோர பிரதேசங்களையும் அமெரிக்கா கைப்பற்றினால் மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர முடியும். மேலும் இதற்கமைவாகவே தற்போது விசேட படைப்பிரிவுகளை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அனுப்பி வைத்துள்ளது. இந்த போர்க்கப்பலும் படைகளும் இன்னும் 3 நாட்களுக்குள் ஓமான் வளைகுடா பிரதேசத்தை சென்றடைந்துவிடும் என்றும் பிறகு ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலோடு ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இவர்கள் களமிறங்குவதற்கு தயாராகுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இரண்டாவதாக ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு காக் தீவை முழுமையாக கைப்பற்றுவதற்கும் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கரையோர பகுதிகளை கைப்பற்ற முடியாவிட்டால் காக் தீவை முழுமையாக கைப்பற்றி ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான முடிவுகளை எடுக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது.
எனவே தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் இந்த 2 தாக்குதல் திட்டங்களையுமே பின்பற்றப் போகின்றன. அதே நேரம் இந்த தாக்குதல் திட்டங்களை முறியடிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய கடற்படையினரும் தரைப்படையினரும் மேற்கொண்டு விட்டார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே வைக்கப்பட போகும் பொறியில் அமெரிக்க படைகள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட போகின்றார்கள். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகின்றது. இதற்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் ஈரானிய தரப்பினர் முழுமையாக முடித்து விட்டார்கள். அடுத்து அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக அமெரிக்க தளங்களுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இதற்கமைவாக கத்தாரில் இருக்கக்கூடிய பரக்கா அல் அவாமிர் பிரதேசத்திலே உள்ள எண்ணெய் தளம் ஒன்றை இலக்கு வைத்து எண்ணெய் களஞ்சிய சாலை ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே குறித்த எண்ணெய் தளமானது தீப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதைத் தொடர்ந்து குவைற்றிலே இருக்கக்கூடிய மினா அல் அஹமதி எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து ஈரான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குறித்த எண்ணெய் தளமானது மீண்டும் சேதமடைந்திருப்பதாக தீப்பரவல் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று துபாயில் இருக்கக்கூடிய 3 தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருப்பினும் இவை தொடர்பான தகவல்களை துபாய் முழுமையாக மூடிமறைத்து விட்டது. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தளங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக இன்று காலை பஹ்ரைனில் 4 வெடிப்புகள் பதிவாக இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.